வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்காவில் புதிதாக ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்க வெளிநாட்டு உதவியை திடீரென நிறுத்தியது. இந்த இடைநிறுத்தம் இஸ்ரேல் மற்றும் எகிப்துக்கு வழங்கப்படும் ஆயுத உதவிக்கு மற்றும் அவசர உணவு உதவிக்கு பொருந்தாது என்று அமெரிக்க ராஜாங்க அமைச்சு வெளிநாடுகளில் உள்ள பணியகங்கள் மற்றும் அமெரிக்க தூதரகங்களுக்கு வழங்கிய குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நாளில் வெள்ளை மாளிகை பென்டகனுடன் இஸ்ரேலுக்கு 2000 பவுண்ட் குண்டுகளை அனுப்புவதை தொடரலாம் என்று கூறியது. ரஃபா நகரத்தின் பெரும்பகுதியை அளிப்பதில் இருந்து இஸ்ரேலிய இராணுவத்தை தடுக்கும் முயற்சியில் ஜனாதிபதி பைடன் கடந்த கோடையில் இஸ்ரேலுக்கு 2000 பவுண்ட் குண்டுகளை அனுப்புவதை திடீரென நிறுத்தினார். இஸ்ரேலுக்கு மொத்தம் 1800 MK-84 வான்குண்டுகள் அனுப்பப்பட உள்ளன என்று பெயர் வெளியிடாத நிலையில் முக்கியமான ஆயுத உதவி பற்றி விவாதிக்க ஒப்புக்கொண்டு வெள்ளை மாளிகை அதிகாரி கூறினார். இத்தகைய குண்டுகள் அமெரிக்க இராணுவ அதிகாரிகளால் மிகவும் ஆபத்தானவை மற்றும் நகர்ப்புற போருக்கு அழிவுகரமானவை என்று தீர்மானிக்கப்படுகின்றன. கடந்த கோடையில் குண்டுகள் அனுப்புவது நிறுத்தப்படும் வரை காசாவில் இஸ்ரேலிய இராணுவம் ஹமாசுடன் போரிட்ட போது ஜோ பைடன் நிர்வாகம் குண்டுகளை இஸ்ரேலுக்கு அனுப்பியது. MK-84 விமானங்களில் இருந்து வீசப்படும் அதிசக்தி வாய்ந்த 2000 பவுண்ட் குண்டுகள் பெரிய கட்டடங்களை தரைமட்டமாக்குவதற்கும் தரையடி தளங்களை தாக்கி அழிப்பதற்கும் இந்த ரக குண்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. காசாவில் பல நகரங்களை முற்றாக அழித்து இடிபாடுகளாக்க இந்த ரக குண்டுகளே பயன்படுத்தப்பட்டன. லெபனானில் பெரிய கட்டடங்களை தரைமட்டமாகவும் ஹெஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் தரையடி மறைவிடத்தை தாக்கி அவரை கொல்ல பயன்படுத்தப்பட்டதும் இதே MK-84 குண்டுகள்தான். இஸ்ரேலிய தரைப்படைகள் காசாவின் ரஃபாவில் தரை தாக்குதல்களை நடத்த தயாரான போது MK-84 குண்டுகளை அனுப்புவது நிறுத்தப்பட்டது. மே 2024 ரஃபாவில் ஹமாஸுக்கு எதிராக IDF ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டால் காசாவுக்கு ஒதுக்கப்பட்ட அமெரிக்க ஆயுதங்களை அனுப்புவதை நிறுத்துவதாக பைடன் இஸ்ரேலை எச்சரித்தார். நவம்பரில் மீண்டும் தேர்தலுக்காக வின்காசனில் பிரச்சாரம் செய்த பைடன் வரலாற்று ரீதியாக ரஃபாவை தாக்க பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை நான் வழங்கவில்லை என்பதை நான் இஸ்ரேலுக்கு தெளிவுபடுத்தியுள்ளேன் என்று கூறினார். அதற்கு முதல் நாள் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் செனட் நிதி ஒதுக்கீடு குழுவிடம் ரஃபா மீதான கவலைகள் காரணமாக அமெரிக்கா ஏற்கனவே இஸ்ரேலுக்கு வெடிப்பொருட்களின் ஒரு ஏற்றுமதியை இடைநிறுத்தியுள்ளது என்றார். இடைநிறுத்தப்பட்டது என்ன ரக ஆயுதம் என்பதை அவர் அப்போது தெரிவிக்கவில்லை. வெளிநாட்டு அமெரிக்க உதவி இடைநிறுத்தல் குறித்த அறிக்கை அமெரிக்காவின் புதிய ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவால் அனுப்பப்பட்டது. மேலும் ராஜாங்க அமைச்சு சர்வதேச வளர்ச்சிக்கான இணைக்கப்பட்ட USAID மற்றும் பிற ஏஜென்சிகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவிகளும் நிறுத்தப்பட்டன. ஜனாதிபதி ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே திங்கட்கிழமை நிறைவேற்று ஆணையில் கையெழுத்திட்டார். வெளிநாடுகளில் அமெரிக்க நிதியுதவியில் இயங்கும் அமைப்புகளில் பணிபுரியும் எந்த ஒரு பணியாளருக்கும் ஊதியம் வழங்கப்படுவது கேள்விக்குறியாகி உள்ளது. மேலும் அமெரிக்க மானியங்களை பெற்ற அனைத்து அமைப்புகளும் போட்ட ஓர்டர்களை நிறுத்த உத்தரவுகளை வழங்க வேண்டும். இந்த அறிக்கை இணையத்தில் பரவி உலகெங்கிலும் உள்ள அமெரிக்க மானியங்களை பெற்ற அமைப்புகளிடையே பீதியை கிளப்பியுள்ளது. அந்த அமைப்புகள் தமது திட்டங்களுக்கு அமெரிக்காவின் நிதி உதவியை நம்பியுள்ளன. அந்த அமைப்புகளில் நோய் தடுப்பு முதல் குழந்தை இறப்பை கட்டுப்படுத்தும் மருத்துவ அமைப்புகள் வரை உள்ளன. காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கு உழைக்கும் அமைப்புகளும் உள்ளன. சில இயக்கங்கள் அவர்கள் உடனடியாக வேலையை நிறுத்தி ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அல்லது சம்பளத்தை நிறுத்த தொடங்குவார்கள் என்று கூறுகிறார்கள். நேச நாடுகள் மற்றும் கூட்டாளி நாடுகளுக்கான இராணுவ உதவியை ராஜாங்க அமைச்சே மேற்பார்வை செய்கிறது. மெமோவில் உள்ள ஒரு வரி குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் எகிப்து மற்றும் அந்த உதவியை நிர்வகிக்கும் நபர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் ஆகியவற்றிலிருந்து விலக்கு அளிக்கிறது. இரு நாடுகளும் வெளிநாட்டு இராணுவ உதவியை பெறுகின்றன. இது அந்த நாடுகள் ஆயுதங்கள் மற்றும் பிற இராணுவ உபகரணங்களை வாங்குவதற்கு அமெரிக்கா அரசாங்கத்திடமிருந்து நேரடி பணம். அவர்கள் அந்த பணத்தை அமெரிக்க ஆயுத தயாரிப்பாளர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை வாங்குவதற்கும் இராணுவ பயிற்சிக்கு பணம் செலுத்துவதற்கும் பயன்படுத்துகிறார்கள். வெளிநாட்டு உதவியை நிறுத்துவது உக்ரைன், தாய்வான், லெபனான் உட்பட நேட்டோ உறுப்பினர்கள் உட்பட பிற கூட்டாளி நாடுகளுக்கு கொடுக்கப்படும் இராணுவ உதவிக்கும் பொருந்தும். ரஷ்யாவுக்கு எதிரான தற்காப்பு போரில் உக்ரைனுக்கான சமீபகால அவசர உதவிகளில் பெரும்பாலானவை ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளன. பைடன் நிர்வாகத்தின் அதிகாரிகள் திரு ட்ரம்ப் உக்ரைனுக்கு ஆயுத உதவியை நிறுத்த முயற்சிப்பார் என்று எதிர்பார்த்தனர். அதனால் அவர்கள் பைடன் நிர்வாகத்தின் கடைசி வாரங்களில் அதிகளவிலான ஆயுதங்களை அனுப்பி வைத்தனர். உக்ரைனுக்கு ஆயுத உதவியை மையமாக கொண்ட சட்டத்திற்கு எதிராக கடந்த ஏப்ரலில் வாக்களித்த 15 குடியரசுக் கட்சியின் செனட்டர்களில் திரு ரூபியோவும் ஒருவர். இஸ்ரேலின் போர் இந்த தடையால் பாதிக்கப்படவில்லை. மாறாக முடக்கப்பட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் போய் சேர போகின்றன. காசாவில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்ப அனுமதிப்பதை நிறுத்துவதாக இஸ்ரேல் கூறியுள்ளது.
போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இன்று ஞாயிற்றுக்கிழமை நெட்சாரிம் தாழ்வாரத்தின் ஒரு பகுதியிலிருந்து IDF வெளியேற வேண்டும். அதன்பின் காசாவில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தெற்கிலிருந்து வடக்கே உள்ள நகரங்களுக்கு செல்வதற்கு தடை இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை திட்டமிட்டபடி நெட்சாரிம் தாழ்வாரத்தின் ஒரு பகுதியிலிருந்து IDF வெளியேறாது என்பதையும் இந்த அறிவிப்பு அர்த்தப்படுத்துகிறது. நெட்சாரிம் தாழ்வாரம் காசாவை கிழக்கிலிருந்து மேற்காக போவதால் காசாவில் தெற்கே அதன் வடக்கிலிருந்து பிரிக்கிறது. அதற்கு இஸ்ரேல் கூறியுள்ள காரணம் காசாவில் பணைய கைதியாக உள்ள பெண் சிவிலியன் ஆர்பல் ஜெஹூத்தை விடுவிக்காததன் மூலம் ஹமாஸ் போர் நிறுத்த பணைய கைதி ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மீறியதாக கூறுகிறது. ஹமாஸால் பணைய கைதியாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த 4 பெண் சிப்பாய்களை ஹமாஸ் நேற்று விடுவித்தது. ஆனால் ஒப்பந்தப்படி அனைத்து சிவிலியன் பெண் கைதிகளும் பெண் சிப்பாய்களுக்கு முன்பாக விடுவிக்கப்பட வேண்டும். அதனால் ஹமாஸ் ஒப்பந்தத்தை மீறியுள்ளது என்கிறது இஸ்ரேல். பெண் சிவிலியன் பணைய கைதி ஆர்பல் ஜெஹூத்தை பணைய கைதியாக வைத்திருப்பதாக நம்பப்படும் இயக்கம் ஹமாஸ் அல்ல, அது பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத். அந்த இயக்கத்தின் வட்டாரம் அல் ஜசீராவிடம் 28 வயதான பெண் சிவிலியன் பணைய கைதி ஆர்பல் ஜெஹூத் முன்பு இஸ்ரேலிய ராணுவத்தின் ஒரு சிப்பாயாக இருந்துள்ளார். அவர் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின்படி அவரது முறை வரும்போது விடுவிக்கப்படுவார் என்றும் கூறினார். நேற்று விடுவிக்கப்பட்ட 4 பெண் சிப்பாய்கள் இஸ்ரேலுக்கு திரும்பும் வரை காத்திருந்த பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதில் தான் ஹமாஸ் ஒப்பந்தத்தை மீறியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு ஏற்கனவே நேற்று விடுவிக்கப்பட உள்ளவர்கள் 4 பெண் சிப்பாய்கள் என்பது தெரியும். அதனால் அவர்கள் பத்திரமாக இஸ்ரேல் திரும்புவது வரை இந்த விஷயத்தில் வாயை திறக்கவில்லை. இதை முதலிலேயே கூறினால் 4 பெண் சிப்பாய்கள் விடுவிக்கப்படுவதில் குழப்பம் ஏற்படலாம் என்பதால் அவர்கள் பத்திரமாக இஸ்ரேல் திரும்புவது வரை அறிக்கை வெளியாகவில்லை. பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் உடன்படிக்கையின்படி இன்று விடுவிக்கப்பட வேண்டிய சிவிலியன் பணைய கைதி ஆர்பல் ஜெஹூத் விடுதலை செய்யப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் வரை காசா பகுதியின் வடக்கே மக்கள் செல்ல இஸ்ரேல் அனுமதிக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை இரவு நேதன்யாகு நடத்திய பாதுகாப்பு ஆலோசனையின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய அதிகாரி மேற்கோள் காட்டி கத்தார் மற்றும் எகிப்து ஹமாஸ் ஜெஹூத்தை விடுவிக்க அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ட்ரம்ப் நிர்வாகத்திடம் இஸ்ரேல் கேட்டுக்கொண்டதாக வாலா செய்தி தளம் தெரிவித்துள்ளது. வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் கூறிய போது, பேச்சுவார்த்தை வழிகள் மூலம் ஆர்பல் ஜெஹூத்தை விடுவிக்க நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறோம் என்றார். பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் என்ற சக இயக்கத்தால் பணைய கைதியாக பிடிக்கப்பட்ட ஜெஹூத் அடுத்த வார இறுதியில் விடுவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஹமாஸ் தெரிவித்தது. IDF செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டானியல் ஹகாரி சனிக்கிழமை ஒரு தொலைக்காட்சி அறிக்கையில் சிவிலியன் பெண்களை விடுவிப்பதற்கு முன்பு 4 பெண் துருப்புக்களை விடுவித்ததன் மூலம் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீறியதாக தெரிவித்தார். முதலில் பெண் பொதுமக்களை விடுவிக்கும் ஒப்பந்தத்தில் ஹமாஸ் தனது கடமையை கடைபிடிக்கவில்லை என்றார். மற்றும் ஒரு பெண் ஷெரி பிமாஸ் மற்றும் அவரது குழந்தைகளுடன் காசாவில் பணைய கைதியாக உள்ளார். ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் 33 பேர் பட்டியலில் உள்ள இன்னமும் விடுவிக்கப்படாத மற்ற ஒரே ஒரு பெண் சிவிலியன் பணைய கைதி ஷெரி பிமாஸ் மட்டுமே. இந்த விவகாரம் குறித்து ஹமாஸிடமிருந்து முறையான அறிவிப்பு எதுவும் வரவில்லை. மேலும் திட்டமிட்டபடி ஏன் அவரை விடுவிக்கவில்லை என்பது தெளிவாக தெரியவில்லை. அதே நேரத்தில் அடுத்த சனிக்கிழமைக்கு முன்னர் ஜெஹூத்தை விடுவிக்கும் முயற்சியில் இஸ்ரேல் மத்தியஸ்தர்களுடன் தொடர்பு கொண்டதாக இஸ்ரேலிய ஊடகம் கான் கூறியுள்ளது. அவர் அடுத்த சில நாட்களில் அடுத்த சனிக்கிழமைக்கு முன்னதாக விடுவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கின்றோம். அது நடந்தால் அடுத்த சனிக்கிழமைக்கு முன்னர் காசா பொதுமக்கள் வடக்கு காசாவுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் என்று இஸ்ரேலிய வட்டாரம் கானிடம் தெரிவித்தது. ஹமாஸ் பின்னர் வடக்கு காசாவுக்கு திரும்பும் குடியிருப்பாளர்கள் மீதான தொடர்ச்சியான தடை பற்றி அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டது. அதில் இஸ்ரேல் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை செயல்படுத்துவதில் தாமதம் செய்வதாக கூறியது. பணைய கைதிகள் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகள் விடுதலையின் 2வது வார இறுதியில் வெற்றிகரமாக முடிவடைந்ததை அறிவித்த போது மத்தியஸ்தரான கத்தார் ஹமாஸின் மீறலை குறிப்பிடவில்லை. போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து 2வது பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து 200 பாலஸ்தீனியர்களை விடுவிப்பதற்கு ஈடாக 4 இஸ்ரேலிய பெண் பணைய கைதிகளை ஒப்படைத்ததை மத்தியஸ்தர்கள் அறிவித்தனர். பிரதமரின் அறிவிப்பை தொடர்ந்து IDF தலைமை பணியாளர் இராணுவத்தின் பிராந்திய கட்டளை தலைவர்களுடன் ஒரு மதிப்பீட்டை முடித்தார். அதில் மத்திய காசாவின் நெட்சாரிம் தாழ்வாரம் பகுதியில் இராணுவத்தின் தயார் நிலை குறித்து விவாதித்ததாகவும் மறு அறிவிப்பு வரும் வரை அங்கேயே இருக்குமாறு துருப்புக்களுக்கு கூறியதாகவும் IDF கூறியது. பின்னர் நெட்சாரிம் தாழ்வாரம் பகுதியை நெருங்கிக் கொண்டிருந்த சிலர் மீது IDF துருப்புக்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் ஒருவர் இருந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் பாலஸ்தீனிய ஊடகங்கள் தெரிவித்தன. சலா அதீன் சாலையில் இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் பலர் காயமடைந்தனர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.
அது குறித்து IDF உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேல் ஞாயிற்றுக்கிழமை நெட்சாரிம் தாழ்வாரத்தின் வடக்கு பகுதியிலிருந்து வெளியேறி பாலஸ்தீனர்கள் கடற்கரை சாலை வழியாக வடக்கு காசாவுக்கு திரும்ப அனுமதிக்க வேண்டும். ஒப்பந்தத்தின் 22வது நாளில் பாலஸ்தீனர்கள் சலா அதின் வழியாகவும் திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள்.